திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திருநேரிசை. தலம் திருச்செம்பொன்பள்ளி. பதிகம் 29. பாடல் 3. வெள்ளியர் கரியர் செய்யர் விண்ணவர் அவர்கள் நெஞ்சுள் உள்ளியர் ஊழி ஊழி உலகமது ஏத்த நின்ற வெள்ளியர் கரியர் செய்யர் விண்ணவர் அவர்கள் நெஞ்சுள் உள்ளியர் ஊழி ஊழி உலகமது ஏத்த நின்ற உலகமது ஏத்த நின்ற பள்ளிய நெஞ்சத்துள்ளார் பள்ளியர் நெஞ்சத்துள்ளார் பஞ்சமம் பாடியாடும் பள்ளியர் நெஞ்சத்துள்ளார் பஞ்சமம் பாடி ஆடும் தெல்லியார் கள்ளம் தீர்ப்பார் செம்பொன்பள்ளி செம்பொன் திருச்செம்பொன்பள்ளி யாரே தெல்லியார் கள்ளம் தீர்ப்பார் திருச்செம்பொன்பள்ளி யாரே திருச்செம்பொன் பள்ளியாரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 3ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விட, இந்த 3ஆம் பாடலில் சிவபெருமான் திருமாலாகவும் பிரமனாகவும் நின்று நமக்கு அருள் பாலிக்கின்றார் என்று சொல்லுகின்றார். மூவருமே சிவபெருமானின் சுரூபம் என்று அப்பர் சுவாமிகள் இந்த பாடலில் சொல்லுகின்றார். பிரமன், திருமால், சிவபெருமான் மும்மூர்த்திகளும் ஒரு தன்மையாக சிவபெருமான் ரூபத்தில் விளங்குகின்றார் என்று சொல்லுகின்றார். அவர் தன்னை வணங்கி வழிபடும் தேவர்கள் உள்ளத்தில் ஒளியாக திகழ்கின்றார். அனைத்து ஊழிகளிலும் எல்லா ஊழி காலத்திலும் ஒளியாக திகழ்கின்றார் என்று சொல்கின்றார். உலகங்கள் போற்றும் பள்ளி கொண்ட பெருமான் நெஞ்சத்தில் உரைகின்றார். உலகத்தில் போற்றக்கூடிய திருமாலின் நெஞ்சத்தில் இருப்பவர் சிவபெருமான் என்று கூறுகின்றார். தெரிந்த உள்ளம் கொண்டவராய் பஞ்சமம் என்ற பண்ணினை பாடி ஆடும் ஞானியர்கள் உள்ளத்தில் இருளினை போக்குகின்றார் சிவபெருமான் என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட சிவபெருமான் எங்கு இருக்கின்றார் என்றால் திருச்செம்பொன்பள்ளியில் உரையும் இறைவனார் ஆவார் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.